பஞ்சாபியர்களுக்கு இன உணர்ச்சி அதிகம். தன் இன உணர்ச்சி, தன்னுடைய இன உணர்ச்சி உள்ளவனுக்கு தான் தன்மான உணர்ச்சி கூடுதலாக இருக்கும். இங்கே இன உணர்ச்சி குறைவாக இருக்குது, தன்மான உணர்ச்சியே குறைஞ்சி போச்சு. அதனால் அவன் அதெல்லாம் இருக்கான், பஞ்சாப்காரன் இருக்கான். அதனால் எங்களையா பார்க்குறேங்கிறான். விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய விருது இந்தியாவிலேயே, அர்ஜுனா விருதுகள், அந்த விருது இந்த விருதுன்னு வாங்கினவன் பூரா திருப்பி அடைகிறான். டெல்லிக்கார போய் கொடுத்து நான்டா வாங்கிக்கணும், எங்களை அழிக்க வர்ற அந்த இன உணர்ச்சி கூடுதலாக இருக்கிறதுனால நாளை விவசாய பாதிப்பு வரும்பொழுது அவன் வீரமாக நிற்கிறான். எடுத்துக்காட்டாக பிரகாஷ் சிங் பாதல் என்பவர், திமுக அதிமுக மாதிரி அது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி பஞ்சாபில். அவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்காள் அப்படின்னா எவ்வளோ சந்தர்ப்பம் பார்த்துங்கனால சீக்கிய மதவாதத்தை அடிப்படையில் கட்சி வச்சிருக்காள். அப்படிப்பட்டவர். ஆனால் இந்த விவசாயிகள் சட்டம் மக்களுக்கு எதிரானது, விவசாயிக்கு எதிரான அந்த மக்கள் கிளர்ந்து எழுந்தவுடன் பாதல் நடுங்கி போயிட்டார். அவர் மக எல்லாம் நடுங்கி, மருமகெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. என்ன பண்ணாங்க, பாஜகவில் நடுவன் அமைச்சராக இருந்தது பாதலுடைய மருமகள், பதவி விலகிச்சு. பதவி விலகினது மட்டுமல்ல, கூட்டணியிலே நாங்கள் விலைக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இவருக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு விருது பத்ம விபூஷன், இந்த திருப்பி கொடுத்துட்டாரு. இதை சந்தர்ப்பவாதியான பாதல் இதை செய்யவில்லை என்றால் சீக்கியர்கள் அந்த கட்சியை தூக்கி எறிந்து விடுவார்கள். மக்களை கண்டு பயப்படுறார் பாதல், நம்ம துரோகம் இழைத்து விட்டோம் என்று சீக்கியர்கள் நம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கு. அந்த கட்சி, தன் கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல், தன்மானம் வேண்டும். தன் கட்சி சரியா போராடவில்லை, இப்போ அதிமுக இருக்கு, ஆதரிக்குது இந்த சட்டத்தை, பகிரங்கமா பெருமையா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பஞ்சாபிய சீக்கியனுக்கு உள்ள இன உணர்வும் தன்மான உணர்வும் விழிப்புணர்வும் நம்ம தமிழ் விவசாயிகிட்ட இருக்குன்னு கருதுனா இப்படி சொல்லுவார் அவரு.